2026ஆம் ஆண்டின் துவக்கமே இப்படியா? உம்மல யாரவன் சிவி ஒருத்த பாடு கூதி உம்மல யாருனே தெரியாது. எதனா நல்லது பண்ணிருந்தானா உம்மல உன் பேரே தெரியும். ஒருத்த இப்ப கேஸ போட்டு பேர் எடுத்துன்றீங்க. உம்மல பேனர்ல கை வைக்கிறீங்களா? பாடுங்களா? ஆள் இல்லாத நேரத்துல வந்து கை வைக்கிறீங்க. உம்மல ஒருத்த அறுத்துருவான். கண்ணில பாத்தீங்கன்னா பாடுங்களா என்ன நினைச்சுன்றீங்க? மொத்த விஜய் ரசிகர்கள் சேர்ந்தானே ஒரு ஏடிஎம்கேல ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டீங்க. மரியாதையா போனா போச்சுன்னு விட்டு வச்சிருக்கிறோம். சிங்கப்பூருக்கு இணையாக, இங்கிலாந்துக்கு இணையாக, ஒரு வல்லரசு நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாடு கல்வித்துறையில், மருத்துவத்துறையில் முன்னேற்றம் கண்டு கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் இதோ இந்த மாதிரி புள்ளிங்கோ இவர்களை பார்த்தால் நம் மனம் வேதனை கொள்ளவில்லையா? தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? தமிழ்நாடு காவல்துறைக்கே சவால் விடுவது போல இப்படிப்பட்டவர்களின் வளர்ச்சி தேவையா? இவர்களால் இந்த மண்ணுக்கு என்ன பலன் ஏற்பட்டுவிடப் போகிறது? இவர்களின் போக்கு இப்படியே தான் நீடித்து கொண்டிருக்குமா? என்ன பேரு கட்டுறோம்? தளபதி ரசிகர்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு உம்மால தளபதிக்கு பேரு கட்டுறோம் தான் உம்மால அடங்கி போறோம். இல்லைன்னா மொத்தம் உசுரோட இருக்க மாட்டீங்க. உங்க உசுறு எல்லாம் இப்ப தளபதி கையில இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலை நாளைக்கு காசி தட்டாண்ட வர்றேன். ஒத்தா நீங்க கீச்ச பேனர்ல உம்மால பேனர் வைப்பேன். உம்மால அந்த பேனரை உம்மால ஆம்பளை ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா. தன்னுடைய ஜனநாயகன் படம் ஓடுவதற்காக கரூரில் ஒரு நாடகமாடிய 41 அப்பாவிகளின் உயிர்களை பலி வாங்குவதற்கு காரணமாக இருந்த நடிகர் விஜயை, அந்த விஜயின் மீது அரசு காட்டிய மெத்தன போக்கு, அந்த மென்மையான போக்கு, அதனுடைய விளைவுதான் இப்போது இப்படி நீடித்து கொண்டிருக்கிறது. அப்போது நடிகர் விஜய் மீது அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த தற்குறிகள் கையில் அறிவாளை ஏந்தி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கியிருப்பார்களா? அடக்க வேண்டியவர்களை அடக்காமல் இப்பொழுது அடங்க மறுப்பவர்களை நோக்கி அஞ்சுகின்ற ஒரு நிலைமையை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்திவிட்டது அரசின் மெத்தன போக்கு.